நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா? நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்புனவர் நீங்கள். உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தியில் திருநீர் பூசணியில் இல்லையா? நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்கார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் சொல்லிட்டேன். காரணம் என்ன? சென்னையில் நின்றுருக்கலாம், இங்கே கோயம்புத்தூரில் நின்றுருக்கலாம், ஈரோட்டில் நின்றுருக்கலாம், சேலத்தில் நின்றுருக்கலாம், வேலூரில் நின்றுருக்கலாம், விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்கே ஏமாந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான், அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புகிறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சுருக்கீங்க நீங்கள், அப்படி தானே? தூத்துக்குள்ளே ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்கள்? அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்கள் ஆள், உங்கள் சாதி ஆள், அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்க முடியும்? கனிமொழி நாடார்னா அழகிரி, ஸ்டாலின், முக தமிழரசுலாம் நாடார் தானே? ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்கங்க. அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ளே நின்னீங்க? நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. பெரியார் என்ன பேசினார், பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை. பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல, சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா, ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவாக பேசியிருக்காங்களா? அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க.